ஹாய் ஹலோ கைஸ் நம்ம மல்லி சீரியலில் வந்து என்னென்ன சுரட்சமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுரட்சமான விஷயங்கள் நடக்க போகுதுனாக்கா முக்கியமாக இந்த ஒரு சமயத்தில் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம மல்லியை வந்து எப்படியாவது தப்பானவனு காட்டணும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் வந்து பார்த்தோன்னாக்கா அந்த இடத்துல வந்து நம்ம ராஜேஸ்வரி நீ வந்து என்னை டச் பண்ணிட்டல, இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னாக்கா என்னவே வந்து சாரி கேட்க வச்சு உன்னை நான் சும்மா விட்டுருவேன் நாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ராஜேஸ்வரி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம மல்லியை வந்து சித்திரவதை பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக வந்து ஒன்று பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாட்டிப்பாங்க. என்னடா பண்ணாங்க இந்த சமயத்தில் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஃபைலை வந்து திருடி கேவலமாக அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குப்பைக்காரனுக்கு வந்து போட்டுருவாங்க. அதை போட்டு அந்த இடத்துலையுமே வந்து இது எல்லாமே பண்ணது நம்ம மல்லி தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் ரொம்ப வந்து பிளான் போட்டு பண்ணாங்க. ஆனால் அந்த ஒரு காரியம் வந்து பார்த்தோன்னாக்கா அங்கே நடக்கவே இல்லை. ஏன்னா நீங்கள் என் அம்மா மேலே வந்து வேணும்னே பழி போடுறீங்க, இதை வந்து நான் சும்மா விட மாட்டேன், என் அம்மா வந்து நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டியும் அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கனாக்கா இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது நம்ம தான் பண்ணணும்னு ஒத்துக்கிட்டா நம்ம அப்பா வந்து நம்ம டாடா நம்ம அம்மா வந்து திட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையுமே வந்து நம்ம வெண்பா குட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஃபைலவே வந்து நான் தான் எடுத்துணும் அந்த பேப்பருக்குள்ளே வச்சேன், அது தெரியாமல் நீங்கள் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா குப்பையில் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடைக்கு போட்டிருக்கீங்கன்னு சொல்லி நம்ம வெண்பா குட்டி அழகாக வந்து சொல்லுவாங்க. இதை கேட்டதுமே நம்ம விஜய் வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுறாங்க. மல்லி சாரி மல்லி, தெரியாமல் வந்து நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த இடத்துலையுமே வந்து நம்ம விஜய் வந்து சொல்லுவாங்க. இதை கேட்டதும் நம்ம மல்லி விடுங்க, எப்போவுமே நீங்கள் என்னை புரிஞ்சிக்கிறதே கிடையாது, மற்றவங்களுக்கு முன்னாடி என்னை வச்சு அவமானப்படுத்துறது தானே உங்கள் வேலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பேசுவாங்க. நம்ம விஜய்க்கு ரொம்பவே வந்து பார்த்தோன்னாக்கா அவமானம் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு தப்பாக வந்து பேசிட்டுமே அவள் எவ்வளோ நல்லவ அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம விஜய் ஓரளவுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தான் இருந்தாலே நம்ம மல்லி அந்த மாதிரி ஒரு தப்பை வந்து பார்த்தோன்னாக்கா பண்ண மாட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லி நம்ம விஜயும் வந்து இப்போ சாரி கேட்பாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா அந்த இடத்துல இதை யார் போட்டிருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம ரஞ்சிதா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இது எல்லாமே நாம் தான் பண்ணன்ற விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி மூடி மறைக்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் இந்த வாட்ச்மேன் வந்து பார்த்தாங்க இது வந்து நம்ம வெண்பா குட்டியுமே வந்து பண்ணல, இதெல்லாம் வந்து பண்ணது பார்த்தோன்னா ராஜேஸ்வரி தான், என் கையில் ஆதாரமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த மனுஷன் நேர்மையாக வந்து பார்த்தோன்னாக்கா இதெல்லாம் பண்ணது இவங்க தான் சொல்லி அங்கே வந்து ஆதாரத்தை காட்டுறாங்க. இதை பார்த்ததும் நம்ம விஜய் பயங்கரமான ஷாக் ஆயிடுறாங்க. இவளை வந்து சும்மா விடக்கூடாது, இவளால் வராத பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா கழுத்தை பிடிச்சி வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ வெளியே தள்ளுறதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம ரஞ்சிதா வந்து சும்மா விடக்கூடாது, அவளுக்கு சரியான தண்டனையாக வந்து வரணும். அவள் வந்து பார்த்தோன்னாக்கா ரொம்ப கேவலமான ஒரு ஜென்மமாக தான் வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ பண்ணிகிட்ருக்கான். அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி பார்த்தோன்னாக்கா நம்ம விஜய் வச்சு ஆகணும். ஏன்னா நம்ம மல்லியை பழி வாங்குறோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம விஜய்க்குமே தான் அது சித்திரவதையாக தான் வந்து இருக்குது. சரி, இந்த டைமில் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம வாட்ச்மேனுக்கு வந்து ஒரு லைக்கை போட்டு அது மட்டும் இல்லாமல் அவர் பண்ணது ரொம்ப சூப்பர்னு சொல்லிட்டு வீடியோக்கு லைக் போட்டு மறக்காமல் நம்ம விஜய் வந்து இப்போ என்ன பண்ண போகிறன்றது கமெண்ட்டில் கால் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.